வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரீசெண்டா நான் வந்து ஒரு லோன் ஆப்ஸ்ல வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்கம் ப்ரூஃப் அப்லோட் வந்து பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நான் அப்ளை பண்ண இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிப் அப்படிங்கறதா இதோட நேம். ஸோ இந்த லோன் ஆப்ஸை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் ஆப்ஸ் கூட. அது மட்டும் இல்லாம 100% ட்ரஸ்டட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட என்பிஎஃப்சியால அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த லோன் ஆப்ஸ் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு சீட்டிங் எதுவும் இருக்காது. நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை கரெக்டா ரீபேமெண்ட் எதுவும் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ இஷ்யூவோ வந்து வராது. ஸோ இப்போ இதுல எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிரும். அப்ளிகேஷன் லாகின் ஆனதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அப் டு 5 lakh வரைக்கும் இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களோட சிபில் வந்து பாத்தீங்கன்னா 750க்கு மேல இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பர்சனல் டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க சிங்கிளா இல்ல மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோட நேமை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ ஸோ அதை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு சப்மிட் பர்சனல் டீடைல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் கோட் அப் டு 3 lakh அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். பட் இது வந்து ரியல் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து ஒரு சிலருக்கு வெரிஃபை பண்ணும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணாமையே கூட லோன் வந்து அப்ரூவ் ஆகுது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து 3 lakh வந்து அப்லோடுன்னு சொன்னதுமே நமக்கு 3 lakh வந்துருமோ அப்படின்னு சொல்லி நானும் சர்ச் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ டு ப்ரொவைட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்கறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து வாங்கக்கூடிய இன்கமுக்கு ப்ரூஃப் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து என்டர் பண்ண அமௌண்ட் அங்கே வந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கம்மியாக தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு லோனும் அப்ரூவ் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 2 விதத்தில் அப்லோட் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலமா நம்ம வந்து வெரிஃபை பண்ணி நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே டைரக்டா வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை மேனுவலாவும் அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இதுல 2 விதமான மெத்தட் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து எந்த பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேங்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் மெத்தட் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் இங்க வந்து காமிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட், ஜஸ்ட் ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணி அது மூலமா வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட், நம்ம வந்து நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி தான் அப்லோட் வந்து பண்ண போறேன். ஸோ அதை தான் நான் வந்து சூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கீழே வந்து பாஸ்வேர்டு ஏதாவது உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்ததுன்னா அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் வெரிஃபையிங் யுவர் டீடைல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அப்ளிகேஷனை வந்து பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அப்லோடு வந்து பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இன்கம் டீடைலை செக் பண்ணிட்டு நமக்கு எலிஜிபிள் கொடுத்திருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 29,000 மட்டும்தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு அப்ரூவ் ஆயிருந்த லோன் அமௌண்ட்டும் கூட. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 29,000 லோன் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 29,000 வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 29,960 ரூபாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இது வந்து 30% வரைக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எத்தனை மாசத்துல ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கோரல் பட்டனை நீங்க வேரி பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6 மாசம் செட் பண்ணியிருக்கேன். ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,439 ரூபாய் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கான இஎம்ஐயா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம 6 மாசத்துக்கு இஎம்ஐ எடுக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,674 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து 32,634 ரூபாய் நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து அடுத்தது உங்களோட கேஒய்சி வந்து பண்ணணும். கேஒய்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஓடிபி எல்லாம் நீங்க என்டர் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் லோன் சங்ஷனுக்கு லெட்டருக்கு வந்துட்டு ஒரு சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.